வெல்கம் டு ஆன்லைன் சேவை. ஜூலை 1-2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக எந்த தேசிய பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் இரவிக்குளம். இது எந்த துறைக்கு கீழே சிறந்த தேசிய பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, வன மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த துறைக்கு கீழே தான் சிறந்த தேசிய பூங்காவாக இரவிக்குளம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மூணாருக்கு பக்கத்துல இருக்கு. அகைன் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக எந்த தேசிய பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் இரவிக்குளம். செகண்ட் கொஸ்டின், கோசாட் GW செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஜப்பான். ஜப்பான்ல டானகாஷிமா விண்வெளி மையம்லேருந்து தான் இந்த சேட்டலைட்டை விண்ணில் பாய்ச்சிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்சர்விங் சேட்டலைட் குளோபல் வார்மிங். இது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, H2A ராக்கெட் மூலமாக இந்த கோசாட் GW செயற்கைக்கோளை விண்ணில் பாய்ச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கிறதுக்காக இந்த சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இன்னொரு வாட்டி இந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். கோசாட் GW செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஜப்பான். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். சார்க் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1985. சார்க் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். சார்க் கூட்டமைப்பு 8 உறுப்பு நாடுகளை சேர்ந்தது. இது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாநாடு நடத்தப்படும். இதில் 2014 லாஸ்ட்டாக எப்போ இந்த மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2014 நேபாளம்ல நடந்திருக்கு. இப்போ ஏன் இந்த நியூஸை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சீனாவும் பாகிஸ்தானும் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து புதிய கூட்டணியை உருவாக்க போகிறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கொஸ்டின் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். சார்க் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1985. ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆயுஷ் ஷெட்டி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி சர்மா செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அகைன் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆயுஷ் ஷெட்டி. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர் 1984. 1984 நடந்த இந்த விஷவாயு கசிவுல 5479 பேர் உயிரிழந்திருக்காங்க. சுமார் 5 லட்சம் பேர் உடல்நலம் பாதிச்சிருக்கு. இப்போ ஏன் இந்த நியூஸை பத்தி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போபால் ஆலை கழிவுகள் இப்போதான் முழுமையா அகற்றப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின் இன்னொரு வாட்டி சொல்றேன். போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர் 1984. சிக்ஸ்த் கொஸ்டின், GST அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 8 ஆண்டுகள். GST ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். GST எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2017. அகைன் சிக்ஸ்த் கொஸ்டின் சொல்கிறேன். GST அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 8 ஆண்டுகள். GST அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2017. செவன்த் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டுறவு சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் திருவள்ளூர். அகைன் செவன்த் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டுறவு சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் திருவள்ளூர். எய்த் கொஸ்டின் பார்க்கலாம். உலகில் யூதர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரே நாடு? ஆன்சர் இஸ்ரேல். நைன்த் கொஸ்டின், தேசிய புள்ளியியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் ஜூன் 29. 10th கொஸ்டின், இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் எங்கு நிறுவப்படும்? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 11th கொஸ்டின், ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் எந்த அமைப்பு தொடங்கியது? ஆன்சர் DRI. DRI ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். அகைன் 11th கொஸ்டின் சொல்றேன். ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் எந்த அமைப்பு தொடங்கியது? ஆன்சர் DRI. 12th கொஸ்டின், ஹாக்கி மாஸ்டர்ஸ் கோப்பை 2025 வென்ற ஆடவர் அணி எது?
ஆன்சர் தமிழ்நாடு. ஆடவர் அணியில தமிழ்நாடு, மகளிர் அணியில ஒடிசா. 12th கொஸ்டின், ஹாக்கி மாஸ்டர்ஸ் கோப்பை 2025 வென்ற ஆடவர் அணி தமிழ்நாடு. 13th கொஸ்டின், உலக சூப்பர் கபடி லீக் எங்கு நடைபெறும்? ஆன்சர் துபாய். 14th கொஸ்டின், தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 1. 15th கொஸ்டின், தேசிய பட்டய கணக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 1. 16th கொஸ்டின், இந்தியாவின் முதல் மரத்தினாலான குருத்வாரா எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். குருத்வாரானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்துஸ்க்கு கோவில், முஸ்லீம்க்கு மசூதி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீக்கியர்களுக்கு குருத்வாரான்னு சொல்லுவாங்க. இதை இந்தியாவில் முதலா பஞ்சாப்ல தான் மரத்திலேயே கட்டியிருக்காங்க. மறுபடி 16th கொஸ்டின் சொல்றேன். இந்தியாவின் முதல் மரத்தினாலான குருத்வாரா எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப்.